வணக்கம். மகர ராசி ஜூலை மாத பலன்கள் 2024. மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா, 7 சனி நடக்குது. எவ்ரிஒன் நோஸ் ரைட். 2ஆம் இடத்துல சனி, 3ல ராகு, 5ல குரு, 9ல கேது. இவர்களோட பலன்களை ஜூலை மாதம் நம்ம கன்சிடர் பண்ண போறது இல்லைங்க. ஏன்னா ஆல்ரெடி கேட்டு கேட்டு போர் அடிச்சிருக்கோம் உங்களுக்கே. எதுக்கு அதை திருப்பி கேட்டுக்கிட்டு, ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, செவ்வாய், சந்திரன், சுக்கிரன், சூரியன், புதன் இந்த 5 கிரகங்கள் ஜூலை மாதம் உங்களுக்கு என்ன தரப்போகுது? உங்களுக்கு என்ன மாற்றங்கள் தரப்போகுது இந்த ராகு, கேது, சனி, குருவோட, ஓகேவா? ஏன்னா இவங்க தான் முக்கியம். அவங்கலாம் வருஷம் ஃபுல்லா அந்த பலனை தான் தரப்போறாய்ங்க. இந்த மாசம் நமக்கு என்ன ஏதாவது நன்மை நடக்குமா அப்படின்னு யோசிப்போம்ல நம்ம. ஏதாவது நடந்துருமா? அப்படி கொஞ்சம் பொழச்சு போயிடலாம் அப்படின்ற மாரி விஷயம் ஏதாவது இருக்கா? அப்படின்றத நம்ம தொலாவுவோம். ஃபர்ஸ்ட் போலாம். செவ்வாய், சந்திரன் சேர்க்கை 4ஆம் இடத்தில். இது ஒரு மன கஷ்டம் தரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா வியாதிகள் அதிகரிக்கும். செவ்வாய் சார்ந்த வியாதிகள், அதாவது பிளட் ரிலேட்டட், போன் ரிலேட்டட், இது மாதிரி டிசீஸ்கள் இருந்தால் அதை டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. இல்லைன்னா வந்துச்சுனாலும் டக்குன்னு போய் கன்சல்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? சொந்தங்களோட வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க. அதிகமாக லூஸ் டாக் விடாதீங்க. ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த 2 விஷயங்கள் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை 4ஆம் இடத்தில் மாதம் முழுவதும் இருக்கு. கொஞ்சம் கவனமாக நீங்க பார்த்துக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் 6ல சுக்கிரன், 6ல சூரியன். இவங்க எத்தனை நாள் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் ஃபர்ஸ்ட் 8 நாள் இருக்காங்க. ஆல்ரெடி இன்னைக்கே 5 நாள் ஆகிப்போச்சு இந்த வீடியோ போட போகிறது. நானே லேட்டு. அதுக்கப்புறம் ஆடி மாதம் சூரியன் 7 கோடு புதன்ல வராரு. ஸோ அது வரைக்கும் 16 நாள் சூரியன் 6ஆம் இடத்துல இருக்காரு. இவங்க என்னென்ன பிரச்சனைகள் பண்றாங்கன்னு பார்ப்போமா? சுக்கிரன் 6ல இருக்கிறது மனக்கவலை அதிகரிக்கும். சுக்கிரன் தாழ்ந்த பிஸ்னஸ் யாராவது பண்றீங்க அப்படின்னா, வேலையில இருக்கீங்க அப்படின்னா, டிரைவர், லாரி ஓட்டுநர், இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு, பியூட்டி பார்லரு, இவங்க மாதிரி வேலை செய்கிறவங்க, அழகு சாதன நிறுவனங்கள், அதே மாதிரி கவர்மெண்ட் வேலையில் செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் மனக்கவலை ஏற்படும். சிறிய நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க. சூரியன் 6ல இருக்கிறது ஒரு நன்மைக்கு தரக்கூடிய விஷயம். பொருள் சேரும். புதுசாக ஒரு பொருள் வாங்குவீங்க. அதுக்காக சில கடனும் வாங்குவீங்க. இந்த விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இன்ட்ரெஸ்ட் எல்லாம், ஓகேவா? பண நெருக்கடி ஏற்படும். ஆனால் புதிய பொருள் கன்ஃபார்ம் வாங்குவீங்க, ஓகேவா? 7ல சூரியன், புதன், சுக்கிரன் சேர்க்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சுக்கிரன் 7ல இருப்பது நன்மை தரக்கூடிய விஷயம் இல்லை. சூரியன் 7ல இருப்பது வேலை சார்ந்த விஷயங்களில் பயணங்கள் ஏற்படும். அதனால சில உடல் உபாதைகள் ஏற்படும். அதில் கவனம் செலுத்துங்க. 7ல புதன் இருப்பது மாதம் முழுவதும் இருக்கிறார். மாதம் முழுவதும், ஜூலை மாதம் முழுவதும் 7ல புதன் இருக்கிறார். இவர் நன்மை தராரான்னு பார்த்தீங்கன்னா, நன்மை தரார். யாருக்கு? வாகன லாபம். யாரா வாகனம் வச்சிருக்கீங்க, மெக்கானிக்கல் சார்ந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வியாபாரம் பண்றவங்க, டிரைவர், டூரிஸ்ட் ஏஜென்ட்ஸ், டூரிஸ்ட் பஸ் வச்சிருக்கவங்க, அதை ஓட்டுறவங்க, இவங்களுக்கு எல்லாமே லாபம் தரார். திடீர் அதிர்ஷ்டமும் தரார். பெரிய சவாரி கிடைக்கும். ரொம்ப நாளா இருக்கிறவங்களுக்கு சுக்கிரன் புதன் சேர்க்கை, எக்ஸ்ட்ரா மணி கிடைக்கும். அவங்களே விருப்பப்பட்டு கொடுப்பாங்க. இந்தாப்பா வச்சுக்கப்பா, நீங்க கேட்குற காசை அப்படியே கொடுத்துட்டு போவாங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனாலும் உடல் உபாதை சேர்ந்து வரக்கூடிய ஒரு, ஏன்னா ரொம்ப நாள் தூரமாக ஓட்டினா டிராவல்லாம் அலைச்சல் ஏற்படும்ல, அதிக காசு வந்தால் கண்ணு போடும்ல. அதனால அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்பப்போ சுற்றி போடுங்க. வெளிக்காம வெளிச்சம் சுற்றி போடுங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணுங்க. இதெல்லாம் மகர ராசிக்கான ஜூலை மாத பலன்கள். மேலும் ஜாதக ரீதியான தகவலுக்கு நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி சர்க்கிளுக்கு அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. மேலும் ஆரோஸ்கோப் மேட்சிங், பர்சனல் ஆரோஸ்கோப், இது ரிலேட்டடான சொந்தங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.